அண்மை செய்தி. சென்னை திருமங்கலம் பகுதியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் முன்னா. வணக்கம் முன்னா, கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் டி நகரை சேர்ந்த 136வது வட்ட துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரின் பிரிவை சேர்ந்த பரத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருமங்கலம் அனைத்து காவல் மகளிர் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பும்படியே ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி உடல்நலக் குறைவாக உள்ளதால் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் என்பது அதிகரித்து வருகின்றது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை பாலியல் வன்கொடுமையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் திமுக அரசு என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பல பிரச்சனைகளான போதைப் பொருளுடைய புழக்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வரை பாதிக்கப்பட்டு வந்துள்ளார்கள் என்பது ஒட்டுமொத்த மக்களின் குரலாக உள்ளது.